இன்றைக்கி நாம் அதுக்கு அடுத்தபடிக்கு போகும். ஒன்று என்ன செய்யணும்? ஆம் ஐ ஸ்டாக்னன்ட், நான் பின்தங்கி விட்டேனா? ரெண்டாவது என்ன செய்யணும்? பின்தங்கி விட்டேன் என்று தெரிந்தால் என்ன செய்யணும்? அங்கேயே உட்கார்ந்துருக்கக்கூடாது. மறுபடியும் என்ன செய்யணும்? எழுந்து புறப்பட நீங்கள் நானும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? விழுந்து விட்டால் எழுந்திருக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பாக எழுந்திருப்பாங்கல்ல. ஒருவேளை நாம் பின்தங்கிட்டோம் நம்ம நினைப்போமானால் ஏன் அங்கேயே உட்கார்ந்துருக்கணும்? விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ? வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ? ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம், எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? அப்படின்னா கர்த்தருடைய கேள்வி, அவருடைய ஆச்சரியம் என்ன? விழுந்தா எழுந்திருப்பானே, வழி தப்பி போனால் திரும்பி வருவாங்களே. ஆனால் இந்த எருசலேம் ஜனங்கள் மாத்திரம் எப்படிப்பட்டவங்க? காலம் முழுவதும் வழி தப்பி போயிட்டே இருக்கிறானே. நிறைய பேருக்கு தெரியும் நாம் தங்கி விட்டோம் என்று தெரிகிறது. நிறைய பேருக்கு நாம் தவறான திசையில் தான் பயணம் செய்கிறோம் என்று அநேகருக்கு தெரிகிறது. ஆனால் என்ன விருப்பம் இல்லை, அதில் ஒரு சுகம் இருக்குது, அதில் ஒரு இன்பம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? அதை திரும்பி வர வேண்டும். இல்லை என்றால் நான் பின்தங்கி விட்டேன், நான் என்ன செய்யணும்? பயணத்தை திரும்பவும் தொடர வேண்டும் அந்த உணர்வு இல்லாமல் விழுந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. நமக்கு தெரிந்த ஒரு கருத்து. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, யார் இவன்? அது இளைய மகன் பன்றிகளோடு உட்கார்ந்து தவிட்டுக்கு போராடுகிறான். எல்லாவற்றையும் இழந்து விட்டான், பன்றிகளோடு உட்கார்ந்து தவிட்டுக்கு போராடுகிறான். வேறுன்னு சொல்லுகிறது, யாரும் அவனுக்கு அதை கொடுக்கல. யாரும் அவனுக்கு அந்த பன்றிகள் சாப்பிட்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. இன்னும் சொல்லப்போனால் பன்றியை விட கேவலமாக போயிட்டான் அவன். ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன் இப்போ என்ன பண்ணுறாரு? பன்றிகளோடு போராடுகிறான், அதை கூட யாரும் கொடுக்கல. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அசியமா புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என்ன செய்வேன்? நான் எழுந்து. அந்த உணர்வு வந்து விட்டால் ரியலைசேஷன், நான் என்ன ஆகிட்டேன்? தவறான இடத்துல தங்கி விட்டேன், தவறான இடத்துல நான் ஐ ஆம் கிளாம்ட் இன் அ ராங் பிளேஸ். அப்போ எனக்கு என்ன உண்டாகணும்? உடனே எனக்கு ஒரு உணர்வு உண்டாகணும். ஐயோ, என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்கள் கூட சாப்பிட்டு மீதியாக இருக்குதே, நானும் இங்கே பசியினால் வாடுகிறேனே. என்ன செய்கிறான்? அந்த ரியலைசேஷன், அந்த உணர்வு வந்த உடனே அவன் செய்வது என்ன தெரியுங்களா? அவன் எழுந்து. இன்னைக்கு நீங்களாம் என்ன செய்யணும்? we have to move forward. தங்கிவிட்டால் சோர்ந்து விட வேண்டியதில்லை, தங்கிவிட்டால் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். என்ன ஆகணும்னா, சரி விழுந்துட்டேன், ஏதோ ஒரு காலத்தில் சோர்ந்து விட்டேன், தங்கி விட்டேன், அதோடு நின்று விடக்கூடாது. மாறா என்ன பண்ண தெரியுங்களா? we have to move forward. அவன் எழுந்தானே. நான் உங்களுக்கு சொன்னேன், அழைப்பின் பயணத்தில் நாம் எந்த சங்கீதத்தை கவனிக்க வேண்டும்? 120ஆம் சங்கீதம். அந்த 120ஆம் சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். 120 5 6 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 120 5 6 வசனங்கள். ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும். அந்த போதும் என்ற வார்த்தை வருது பாருங்களேன். உபாகமம் 1:6 கர்த்தர் சொன்னார், இந்த ஓரேபில் இருந்தது போதும். ஓரேபில் இருந்தாலும் அது போதும், மேஷைக்கில் இருந்தாலும் அது போதும். ஒன்று தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், அந்த இடத்துல தங்கியிருந்தாலும் தவறுதான், மேஷைக்கில் தங்கி இருந்தாலும் தவறுதான். என்ன முடிவுக்கு வருகிறார்? நான் மேஷைக்கிலே இருந்தது போதும். அசிங்கமா? கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். குடியிருந்தது போதும். இந்த நீங்களும் நானும் அந்த முன்னேறி செல்ல வேண்டுமானால் 2 வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று சஞ்சரித்தல், அடுத்தது குடியிருத்தல். ஒன்று சஞ்சரித்தல், மற்றொன்று குடியிருத்தல். ஆங்கிலத்தில் சஞ்சரித்தலுக்கு சோஜார்னிங், இதுக்கு ட்வெல்லிங். என்ன வேண்டும்? நான் ஒருவேளை பின்தங்கி விட்டேன் என்று நான் உணர்வேனானால் என்ன செய்யணும்? எனக்கு ஒன்று வேணும். நான் எங்கே இருக்கக்கூடாது? மேஷைக்கில் குடியிருந்தது போதும். அடுத்தது கேதாரின் கூடாரங்கள் இன்றையில குடியிருந்தது போதும். இந்த 2 வார்த்தைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. நமது அழைப்பில் நாம் பின்தங்கி விட்டோமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த 2 வார்த்தைகளை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கும் எனக்கும் அவசியம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், லோத்து நீதிமான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமானாகிய லோத்துன்னு தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது.
அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகவும் 13:10 வாசிங்க. 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். முதல்ல அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? சோதோம் கொமோராவை பார்க்கிறது. சோதோம் எப்படி தெரிகிறது அவருக்கு? திருப்பி வாசிங்கம்மா. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். நீர்வளம் பொருந்தியதாக கண்டார். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அது எப்படி இருந்ததா? கர்த்தருடைய தோட்டம் என்றால் ஏதேன். இவன் முன்ன பின்ன ஏதேன்னு பார்த்துருப்பானா? லோத்து முன்ன பின்ன பார்த்துருப்பானா? பின்மாற்றத்துக்குள்ளே போகணும்னு தோணுனா எல்லாமே ஏதேனாக தெரியும். பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டான்னு வச்சிங்களேன், அவனுக்கு என்ன தோணும் தெரியுங்களா? அவன் இருக்கிற சபையை தவிர மீது எல்லா சபையும் நல்லாவே தெரியும். அதுக்கு அர்த்தம் என்ன? அவனுக்கு பின்மாற்றத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். இவன் கர்த்தருடைய தோட்டத்தை பார்த்ததே இல்லை, ஆனால் எகிப்தை பார்த்துருக்கிறான். அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்கம்மா. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஸோ எகிப்து தேசம் இவன் பார்த்தது, ஆனால் எது பார்த்ததில்லை? ஏதேனை இவன் பார்த்ததில்லை. முதல்ல என்ன ஆகுது? அந்த பின்தங்குகிறோமே, அதுக்கு முதல் அனுபவம் என்ன தெரியுங்களா? கண்கள் தான். இந்த கண் எதை பார்க்கறது? சோதோமை பார்க்கிறது. சோதோமை அவருக்கு எப்படி தெரிகிறது? அது நீர்வளம் பொருந்தியதாய் தெரிகிறது, எகிப்து தேசத்தை போல தெரிகிறது. ஆனால் எப்படியும் தெரியுது அவனுக்கு? அவன் இதுவரைக்கும் பார்த்திராத, காதுனால கேள்விப்பட்டிருப்பான், ஏதேன் என்று ஒரு இடம் இருந்தது, அங்கே கர்த்தர் ஆதி பெற்றோரை வைத்திருந்தார் என்று அவன் கேள்விப்பட்டிருக்கலாமே தவிர அவன் அதை பார்த்ததில்லை. ஆனால் அவன் கண்களுக்கு இப்போ எப்படி தெரியுது? ஏதேனாக தெரிகிறது. அவன் கண்கள் அதை பார்த்தது. 12ஆம் வசனம் வாசிங்க. 13:12. ஆதியாகமம் 13. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். முதல்ல அந்த பின்மாற்றத்துக்கு என்றால் பின்தங்கி போகிற அனுபவத்தின் முதல் படி என்ன தெரியுங்களா? அவன் கண்கள் அதை பார்த்தது. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? சோதோம் உள்ளே போகலை, சோதோமுக்கு எதிராக தான் கூடாரம் போட்டார். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 14:12. குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் இப்போ எங்கே போயிட்டாரு? சோதோம் உள்ளே போயிட்டார். பாருங்க, சோதோமை பார்த்தார், சோதோமுக்கு எதிரே கூடாரம் போட்டார். இப்போ எங்கே உட்கார்ந்துருக்காரு? சோதோமுக்கு உள்ள குடியிருந்தான் போட்டிருக்குது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். லோத்து எங்கே உட்கார்ந்துருக்கார்? இப்போ சோதோமின் யார் உட்கார்ந்துருப்பான்னா அந்த ஊரினுடைய மூப்பர்கள் தான் அங்கே உட்காருவாங்க. பட்டணத்தின் வாசலில் யார் உட்கார்ந்துருப்பாங்க? பட்டணத்தின் மூப்பர்கள். ஸோ இவருடைய பின்மாற்றத்தை பாருங்களேன். முதல்ல கண்கள் கண்டது. ரெண்டாவது சோதோமுக்கு எதிரே உள்ளே போகலை, எதிரே தான் கூடாரம் போட்டார். மூன்றாவது என்ன பண்ணார்? சோதோமுக்கு உள்ளே குடியிருந்தார். நான்காவது அங்கே தலைவராயிட்டார். பாருங்களேன், இதுதான் இன்றைக்கி அநேக தேவ மனிதர்கள். வருத்தமாகத்தான் இருக்கிறது, ஆனால் யோசிக்கவும் முடியவும் இல்லை. அரசியல்வாதிகளை விட கீழே இறங்கி போகிற ஆன்மீகவாதிகளும் நம்மகிட்ட இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய தலைவர் என்று சொல்லப்படுகிறவர் அநேக பாஸ்டர்ஸை கூப்பிட்டு, வர எலெக்ஷனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணணும், ஓட்டு போடணும், அவ்வளோதான் நம்ம வேலை. சரியா? அரசியல் கட்சியை விட மோசமாக ஒரு நல்ல வசனத்தை நேசிக்கக்கூடிய நடத்துகிறவங்க ஆவிக்குரியவர்கள். ஒரு சிஎஸ்ஐயில் ஒரு ஊழியராக இருக்கிற ஒருத்தர் சும்மாடி போனவரை ஒருத்தர் அழைச்சார், வாப்பா அங்கே ஒரு கூட்டம் நடக்குது வா. இவர் ஏதாவது வசனம் சொல்லுவாங்கன்னு ஆர்வத்தில் ஓடி போனால் அங்கே எலெக்ஷனில் என்னென்ன பண்ணணும், நம்ம எப்படி கேன்வாஸ் பண்ணணும், எப்படி அரசியல் கட்சிகளுக்காக ஓட்டு சேகரிக்கணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களாம். இந்த மனுஷன் காதை பற்றி எழுந்து ஓடி வந்துச்சான் வெளியே. இந்த பாவிங்களா, பெந்தகோஸ்து ஆசாமிங்க ஆவிக்குரியவன் சொன்னால் ஏதாவது வசனம் சொல்லுவான்னு போனால் இவன் அரசியல்வாதியோட கேவலமாக பேசிட்டு உட்காந்துருக்காங்களே. நாம் இன்றைக்கு என்ன ஆகிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் பின்தங்கி விட்டோம். ஆனால் பின்தங்கினதை கூட என்ன செய்கிறோம்? நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். லோத்து அவர் நீதிமான் தான், ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல என்ன செய்தார்? கண்களால் கண்டார். அடுத்தது எதிர தான் கூடாரம் போட்டார், உள்ளே போகலை.
மூன்றாவது உள்ளே வசித்தார். நான்காவது வாசலில் உட்கார்ந்துருக்கிறார். ஐந்தாவது ஒரு பாவ சந்ததிக்கு அப்பாவாயிடுவார்ல. ஒரு பாவ சந்தை ஒன்றல்ல 2 பாவ சந்ததிகளுக்கு அவர் தகப்பனாக மாறினார்ல. இன்னைக்கு பின்தங்கி போன அநேகருக்கு நான் பின்தங்கி விட்டேன் என்ற உணர்வு இல்லை. பின்தங்குதல் உடனே வராது, எடுத்த உடனே வராது. அநேக சுவிசேஷ கூட்டங்களில் இந்த பாவத்தை பற்றி பேசுகிற பிரசங்கியார்கள் பயன்படுத்துகிற ஒரு உதாரணம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே பயன்படுத்தியிருப்பீங்க. தவளை இருக்குல்ல, தவளையை பிடித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் போட்டால் அது பேசாமல் இருக்கும். தவளையை பிடித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் போட்டிங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டே இருப்பார். அதே பாத்திரத்தில் வெந்நீரை வச்சு தவளை தூக்கி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அட் த மோமெண்ட் வெளியே ஓடி வந்துடும். நல்ல கொதிக்கிற வெந்நிக்குள்ளே ஒரு தவளையை பிடிச்சி போட்டிங்கன்னா அது சாகுதோ பிழைக்குதோ. அப்புறம் அது உள்ளே விழுந்த உடனே அதுக்கு டெண்டன்சி எப்படி இருக்குதுங்களா, உடனே ஜம்ப் பண்ணி வெளியே போயிடும். ஆனால் அதே தவளையை அது சில் வாட்டரில் முதல்ல போட்டு கீழேருந்து ஹீட் பண்ணிங்கன்னா சாகிற வரைக்கும் வெளியே வராது. அதாவது சூடான தண்ணியில் போட்டால் உடனே வெளியே வந்துடும், செத்த சாகுதோ பிழைக்குதோ அப்புறம். ஆனால் சாதாரண தண்ணீரில் தவளையை போட்டிங்கன்னா அது ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும், உட்காந்து சந்தோஷமாக இருக்கும். கீழே வந்து மெதுவாக ஹீட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், லேசாக வெது வெதுப்பு வருது இல்லையா, வர இவருக்கு இன்னும் கொஞ்சம் எது வரைக்கும் அவிஞ்சி செத்து மிதக்கிற வரைக்கும் அது வெளியே வராதான். இன்றைக்கி ஆவிக்குரியவர்களும் அப்படித்தான். பாவம்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி வெளியே வரக்கூடிய ஆட்கள் மெதுவாக கிராஜுவலாக வந்ததுன்னு வச்சிங்களேன். லோத்துக்கு அதுதான் வந்தது. கண்கள் கண்டது, எதிரே குடியிருந்தார், சோதமுக்குள் இருந்தார், சோதமில் மூப்பரானார். 2 பாவ சந்ததிகளுக்கு அப்பாவ மாட்டார்ப்பாங்களே. எடுத்த எடுப்பில் அவர் 2 பிள்ளைகளும் இதை செய்திருக்க முடியாது. ஆனால் என்ன ஆகுது தெரியுங்களா, படிப்படியாக நிறைய ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற தேவ மனிதர்கள், அழைப்பு பெற்றவர்கள் என்ற அநேகர் பின்தங்கி போயிட்டாங்க. ஏனென்றால் எடுத்த உடனே பின்மாற்றம் வராது. கிராஜுவலி இட் வில் கம். கொஞ்சமாக வரும்போது என்ன தெரியுங்களா, இது ஒன்றும் பண்ணாது, இது ஒன்றும் செய்யாது, இது ஒன்றும் இப்படி என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக விட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பெரிய பின்மாற்றம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். முதல்ல என்ன பண்ணிட்டார் அவர், கவனிங்க, என்ன செய்தார்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மோவாபில் போய் இவர் என்ன பண்ணார்? சஞ்சரித்தார். ஒன்று அங்கே போய் சாசுவதமாக இருக்க வரவில்லை. போய் என்ன பண்ணோம், தேசத்தில் பஞ்சமாக எங்கே போவோம், மோவாபில் போய் கொஞ்ச நாள் அப்படி மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். சஞ்சரித்தார்கள். 2ஆம் வசனம் வாசிங்கம்மா. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியர் ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அடுத்தது என்ன ஸ்டேஜ்? முதல்ல சஞ்சரித்தார்கள், அப்புறம் என்ன பண்ணாங்க? இருந்து விட்டார்கள். முதல்ல சஞ்சரிக்க தான் போவோம், அடுத்தது என்ன? இருந்து விடுகிற அனுபவம். 3ஆவதாக 4ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அடுத்தது என்ன பண்ணாங்க? வாசம் பண்ணிட்டான் பாருங்க. ஸோ இதுதான் தேங்கி போகிற அனுபவம். முதல்ல சும்மா தான் போனாங்க, சஞ்சரிக்க போனாங்க. அடுத்து இருந்து விட்டார்கள். அடுத்து என்ன பண்ணாங்க? ஏன்னா படிப்படியாக நம்முடைய அழைப்பில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அழைப்பை விட்டவங்க யாருமே எடுத்த உடனே விடுறதில்ல. முதல்ல என்ன பண்ணாங்க? லெட் அஸ் சோஜார்ன். யாரை போல? ஆதியாகமம் 5:24 வாசிக்கிறோம், ஏனோக்கு தேவனோடு அதான் சஞ்சரித்து தான் இருப்போம். உலகத்தோடு நாம் என்ன செய்வோம்? முதல்ல போய் பெர்மனெண்ட்டாக அந்த கூடாரம் போட்டு உட்கார போகிறதில்ல. நாம் எதற்கு மேலே போனோம்? வி வாண்ட் டு சோஜார்ன். அடுத்தது என்ன பண்ணோம்? நாம் அங்கே இருந்து விடுவோம். கொஞ்ச நாள் போனால் என்ன ஆகிடும்? இருந்து விடுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? அங்கே வசித்து விடுவோம். 10 வருஷம் இருந்துட்டாங்க பாருங்க. அங்கே 10 ஆண்டுகள். இந்த 10 வருஷத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுக்கு போனாங்க? பஞ்சத்துக்கு தானே போனாங்க. பஞ்சம் 10 வருஷமாக தொடர்ந்து. அவங்க எந்த ஊரை சார்ந்தவர்கள்? பெத்லகேம். பெத்லகேம் பேருக்கு அர்த்தம் என்ன? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டில் வறுமை பாருங்களேன். அப்பத்தின் வீட்டில் வறுமை. ஆனால் அவங்க போன இடம் என்ன இடம்? மோவாப். மோவாப் சபிக்கப்பட்ட பூமி.
மோவாப் இது சபிக்கப்பட்ட பூமி. இந்த ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி தூரம் என்ன தெரியுங்களா? இது ஆச்சரியமான ஒன்று. ஸோ இங்கே பெத்லகேம் இருக்குது, இங்கே மோவாப் இருக்குது. இது சவக்கடல். சவக்கடலுக்கு இந்த பக்கத்தில் யோர்தான் நதி, இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? பெத்லகேம். இங்கே என்ன இருக்குது? மோவாப். இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வெறும் 30 மைல் தான். வெறும் 30 மைல். இந்த 30 மைலுக்குள்ளே ஆக்சுவலாக இங்கே பரிபூர்ணம் இருக்கணும், இங்கே பஞ்சம் இருக்கணும். ஆனால் திருப்பி நடக்குது, இங்கே பரிபூர்ணம், இங்கே பஞ்சம். சரி, இங்கேருந்து இங்கே வந்தாங்களே, எத்தனை வருஷம் வந்துட்டாங்க? 10 long years they stayed there. 10 வருஷம் அவங்க அங்கே வாசம் பண்ணி விட்டார்கள் இல்லையா? நடந்தது என்ன? 4 பேராக வந்தாங்க, ஒரே ஒரு அம்மா திரும்பி போகுது. 3 ஆண்களை அழைத்து வந்தாங்களே, 3 பேரும் செத்து. 10 வருஷம் எதுக்கு உதவிட்டு? அவர்கள் வாசம் செய்ததனுடைய லாபம் என்ன? கணவனை இழந்தால், 2 ஆண் பிள்ளைகளை இழந்தால், ஒரு விதவையாகி. அவ பாணியில் சொன்னால், வரும்போது நகோமியாக வந்தேன். நகோமி என்பதற்கு இனிமை என்ற அர்த்தம், பிளசன்ட். அடுத்து சொல்கிறான்னா மாறா. இப்போ என்ன ஆகிட்டா? பிட்டர்னஸ், கசப்பாக மாறிட்டா பாருங்களேன். அது இனிமையோ கசப்போ எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம் அதை பொறுத்தது. நிறைய பேர் எடுத்த உடனே என்ன பண்ணுறது? they won't dwell, குடியேற மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? சஞ்சரிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுங்களா? அவர்கள் அங்கே இருந்து விடுவார்கள். அது படிப்படியாக பின்மாற்றம் வருமானால் நமக்கு அதை கண்டுபிடிக்க ரொம்ப காலமாகும். அதுக்குள்ளே ரொம்ப தூரம் பின்மாற்றத்தில் போயிடுவோம். அதுக்கப்புறம் தெரிந்தாலும் என்ன செய்வோம்? சரி, போனது போச்சு, அவ்வளவுதான், இங்கே இருந்துருவோம். அந்த முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, நான் ஆரானிலே குடியிருந்தது போதும்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் பரிதாபம், கடைசி வரைக்கும் ஆபிரகாம் அந்த உணர்வுக்குள்ளே வரவே இல்லை. அழைக்கப்பட்டவர் எங்கிருந்து புறப்பட்டார்? இங்கே இருக்குது ஊர், இங்கே இருக்கிறது. இங்கிருந்து புறப்பட்டு எங்கே வந்திருக்கிறாரு? ஆரானுக்கு வந்திருக்கிறார். எங்கே வர வேண்டும்? சீகேமுக்கு வர வேண்டும். இவ்வளவு தூரம் கவனித்தோம். 700 மைல், இது 400 மைல். இவ்வளவு தூரம் வந்தவர் இங்கே இருந்து விட்டார். அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் பின்தங்கி விட்டேன் என்று ஆபிரகாம் யோசித்து கூட பார்த்ததில்லை. எத்தனை வருஷம் இருந்தார் இங்கே? வேத பண்டிகை கணிப்பின்படி more than 5 years ஆயிருக்கணும். இங்கேருந்து இங்கே வந்து சேருவதற்கு 5 ஆண்டுகள் வேதம் சொல்லலை. வேத பண்டிகை கணிப்பு என்னென்னா 5 ஆண்டுகளாவது குறைஞ்சது ஆயிருக்கணும். இங்கே எவ்வளோ நாள் இருந்தாலும் சொல்லப்படலை. ஆனால் ஒன்று தெரியும், தகப்பன் மரிக்கும் வரைக்கும் ஆபிரகாம் எங்கே தான் இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார். அவருக்கு உணர்வு வரல, நான் பிந்திக்கி விட்டேன் என்று உணர்வு வரல. யாருக்கு வருகிறது? அழைத்த தேவன் மறுபடி இங்கே தரிசனமானார். இப்போ இங்கே தரிசனமாக என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாமுக்கு வந்திருக்கணும். என்ன பண்ண வந்திருக்கணும்? நான் ஆரானில் குடியிருந்தது போதும் என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாமுக்கு கடைசி வரைக்கும் அந்த உணர்வு வரலை. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கி ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகின்ற அநேக ஆவிக்குரியவர்களுக்கும் பிரச்சனை இதுதான். பின்தங்கி விட்டோம், அழைப்பை தொலைச்சிட்டோம். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நான் சரியாக இருக்கிறேன் என்று என்ன பண்ணுறோம்? நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம், ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி யோசிப்பேன், வஞ்சகத்தில் கொடிய வஞ்சகம் எதுன்னா நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறது தான். தேவனை கூட ஏமாற்றலாம், தேவ மனிதர்களை ஏமாற்றலாம், கூட இருக்கிறவங்கள கூட ஏமாற்றலாம். நம்மை நாமே ஏமாற்றுகிறோமே, அதான் வஞ்சகத்தின் கொடிய வஞ்சகம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை நடப்பது தான். அழைப்பை இழந்துட்டாங்க. அழைப்பை இழந்து அவர்கள் ஒரு இடத்துல பின்தங்கி விட்டார்கள். ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? நான் சரியாக தான் போயிட்டு இருக்கிறேன். நான் கடந்த முறை கவனித்தோம். இது யாருடைய அனுபவம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. கடைசி கால சபையினுடைய அனுபவமாக இருக்கக்கூடும் இது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். இதுதான் அந்த லவோதிக்கேய சபையின் நிலை. நீ நிர்பாக்கியம் என்றால் ஆசீர்வாதங்கள் அற்றவன். பாக்கியம் என்பது ஆசீர்வாதம், நிர்பாக்கியம் என்றால் ஆசீர்வாதமின்மை. ஆசீர்வாதம் இல்லாதவன், பரிதபிக்கப்படத்தக்கவன். மற்றவங்க பார்த்து உன்னை பார்த்து என்ன பண்றாங்க? ஐயோ பாவம், என்ன பண்றாங்க? உன்னை பார்த்து பரிதபிக்கிறார்கள். தரித்திரன், குருடன், இதுதான் அந்த சபையினுடைய கடைசி கால சபையின் 5 வித நிலை. நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், குருடர்கள், நிர்வாணிகள், தரித்திரர்கள். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் திரவிய சம்பன்னன். இவ்வளவும் இருக்குது. தேவனுடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், தரித்திரர்கள், குருடர்கள், நிர்வாணிகள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஒரு குறையும். இதுதான் வஞ்சகத்தின் உச்சக்கட்டம். இருக்கிற நிலையை என்னால் பார்க்க முடியலைன்னு சொன்னால் நான் எந்த காலத்திலும் நான் திரும்ப மாட்டேன்.
நான் பின்தங்கி விட்டேன் என்று எனக்கு என்னைக்கு தோன்றுகிறதோ, என்றைக்கு என் உணர்வில் வருகிறதோ, அப்போ தான் நான் என்ன செய்வேன், அதை விட்டு வெளியே வர முயற்சி செய்வேன். நான் இருக்கிறது சரிதான், நான் செய்கிற ஊழியம் சரிதான், நான் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறேங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, நான் அதை விட்டு வெளியே வரவே மாட்டேன். ஆபிரகாமுக்கு அது கடைசி வரைக்கும் வரல. அழைப்பில் அவர் பின்தங்கி விட்டார், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவர் வரல. ஏறக்குறைய கொஞ்சம் பாதியை தாண்டி வந்திருக்கிறார், அங்கே வந்து நின்று விட்டார். அந்த ஆபிரகாமுக்கு கடைசி வரைக்கும் எந்த உணர்வு வரல, நான் பின்தங்கி விட்டேன் என்று அவருக்கு அந்த உணர்வே வரல, அந்த ரியலைசேஷன் இல்லை. அது வந்தால் தானே சொல்லுவார், ஐயோ நான் ஆரானிலே குடியிருந்தது போதும்னு சொல்லுவார். நல்ல கவனித்துக்க வேண்டும், நான் சரியான இடத்துல இருக்கிறேனா? நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, தப்பான இடத்துல இருந்தால் கிருபை போயிடும். சரியான இடத்துல பின்தங்கி விட்டாலும் கிருபை வீணாகும். கிருபை என்ன ஆகும் தெரியுங்களா, வளராது. என்ன ஆகிடும்னா அந்த கிருபை வீணாகும். இதைத்தான் நீங்களும் நானும் இந்த அழைப்பின் பயணத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டும், நான் ஒரு இடத்துல போய் சஞ்சரித்து விட்டு அங்கே குடியிருக்கிறவன் அல்ல, நான் யார், ஒரு பரதேசி. ஐ எம் a sojourner. உங்களுக்கு எனக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கணும், நான் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. இந்த உலகம் எனக்கு சாசுவதம் அல்ல. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த நகோமி இருக்காங்க இல்லையா, இந்த அம்மாவுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் பைபிளில் இருக்குது. எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்களா, எனக்கு படிச்சிருப்பீங்க, அது கவனிச்சிங்களான்னு தெரியலை. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6 வாசிக்க வேண்டாம், அது 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா சூனேமியாளை பற்றி இங்கே வாசிக்கிறோம். இந்த சூனேமியாள் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயை நோக்கி, நீ எழுந்து எங்கேயாகிலும் போய் சஞ்சரித்து கொண்டு, ஏனென்றால் தேவன் தேசத்தில் பஞ்சத்தை கட்டளையிடுவார். கவனிச்சிங்கன்னா தெரியும், நகோமிக்கும் பஞ்சம் வந்தது, சூனேமியாளுக்கும் பஞ்சம் வருது, 2 பேருக்கும் பஞ்சம் வருதுல்ல. நகோமி ஏன் புறப்பட்டு போனாங்க, பஞ்சத்தை பார்த்து புறப்பட்டு போனாங்க. ஆனால் சூனேமியாள் ஏன் புறப்பட்டு போனா தெரியுங்களா, கர்த்தர் சொல்லி புறப்பட்டு போனாள். கர்த்தர் தேவ மனுஷன் சொல்லுகிறான், தேவன் தேசத்தில் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் இருக்கும். ஆகவே நீ உன் குடும்பத்தாரோடு எங்கேயாகிலும் போய் என்ன பண்ணு, சஞ்சரித்து கொண்டிரு. இந்த சஞ்சரித்தது கூட யாருடைய விருப்பத்தின்படி வரணும், என்னுடைய சுய விருப்பத்தின்படி வரக்கூடாது. இட் மஸ்ட் பி அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் எனக்கு என்ன வரணும், நான் சஞ்சரிக்க வேண்டியவன் என்பது யார் சொல்லணும், நானாக நினைத்து கொண்டு இடத்த கால் பண்ணக்கூடாது. யார் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு சொல்ல வேண்டும். என்ன செய்ய, எழுந்து சஞ்சரி. அது 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 8:2. அந்த ஸ்திரீ எழுந்தாள். எதன்படி எழுந்தார், தேவ வார்த்தையின்படி எழுந்தாள். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். அந்த அவன் சொன்ன 7 வருஷமும் என்ன பண்றாவ, சஞ்சரித்தாளை தவிர ஒரு இடத்துல என்ன செய்யல, அவள் குடியிருந்து விடல. பாருங்க, நகோமி 10 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, 3 படிகள் கடந்து போயிட்டாங்க. முதல்ல சஞ்சரித்தாள், அடுத்தது இருந்து விட்டாள், அப்புறம் வாசம் பண்ணினாள். ஆனால் இந்த அம்மா 7 வருஷமும் என்ன பண்றா, அவள் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறாள். ஏன், நான் ஒரு பரதேசி. பெலிஸ்தருடைய தேசம் என்னுடைய சொந்த தேசம் அல்ல. என் தேசம் எது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் அந்த தேசம். கர்த்தர் சொன்னார் என்று நான் இப்போ எங்கே இருக்கிறேன், பெலிஸ்தர் நாட்டில் இருக்கிறேன். ஆகவே நான் என்ன பண்ணக்கூடாது, நிரந்தரமாக இங்கே தங்கிவிடக்கூடாது. நான் என்ன செய்யணும், சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்களும் நானும் யாரு, சஞ்சரிக்குன்னு சொல்ல போனால் பரதேசிகள். ஒரு முறை என்னுடைய வண்டியில் நான் வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறேன். ரோடை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்தில் ரோடு காலியாக இருக்குது. நான் ஆப்போசிட் சைடு போனோம். அங்கேருந்து ஒரு காலேஜ் பஸ் வருது, கொஞ்சம் தூரத்தில் வருது. சரி பார்த்தி அது வர்றதுக்குள்ளே நான் கிராஸ் பண்ணி போயிடலாம். என்ன பண்ணேன்னா, கிராஸ் பண்ணி இப்போ அந்த பக்கம் திரும்பும்போது அந்த பஸ்ஸுக்கு பேரலாக அந்த சைடில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கிறான். நான் இந்த பக்கம் நிற்கிறேன், பஸ் அங்கேருந்து வந்தேன், அதுக்கு அந்த பக்கத்தில் வர எனக்கு தெரியாது. பஸ்ஸை ஓடி அவன் பேரலாக வந்துகிட்டே இருக்கிறான். நான் போய் பஸ்ஸு கிராஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த பக்கம் போயிட்டேன் இல்லையா, வண்டியை நிறுத்தினா சைக்கிள்கார் வந்து டொம்முன்னு இடித்தான். அப்போ தான் தெரியும் பஸ்ஸுக்கு இந்த பக்கம் ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு. அவன் பார்த்தவன அவனுக்கு ஆவான், ஏண்டா பரதேசி, யார் என்ன திட்டுறான், அவன் பரதேசி, பார்த்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கா கடுப்பு, நாசமாக போகிறவன் நீ தப்பாக வந்துட்டு என்ன பரதேசின்னு கூப்பிடுறியா, எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன பண்ணேன்னா, வண்டியை ஸ்டாண்ட் போட்டு பார்த்தா அவன் போயிட்டான், 100 மீட்டர் தாண்டி போயிட்டான் சைக்கிளில். எனக்கு ஆவி அடங்கவே இல்லை. யார் நீ தாண்டா பரதேசின்னு சொல்லியிருந்தேன்னா ஆவி அடங்கியிருக்கும். அவன் பரதேசின்னு சொல்லி போயிட்டானே.
மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. நம்மளை போய் காலையில் கொண்டு போய் திட்டு வாங்கிட்டவன், பரதேசி பண்டாரம் திட்டிட்டு போயிட்டானே. என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு போனேன். இப்போ நான் மனசு எனக்கு சமாதானமே இல்லை, கஷ்டமாக இருந்தது. அவன் தாட்டினா நம்ம ஏன் அதுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகணும். பைபிள் எடுத்து படித்தா பேதுரு எழுதுறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நான் பார்த்தேன், அவன் சரியாக தான் சொல்லியிருக்கிறான். ஆனால் என்ன பாதி தான் சொல்லியிருக்கிறான். நம்ம சாதாரண பரதேசி இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. பரதேசினா நமக்கு கடுப்பு வருதில்ல, ஆனால் நம்ம பேர் என்ன பேர் தெரியுங்களா? பரதேசிகள் தான். இன்னும் சொல்ல போனால் அரதேசி பரதேசி, சாதாரண பரதேசி இல்லை. அரதேசி என்றால் அந்நியன், பரதேசி என்றால் பரதேசி. அதாவது நம்ம நீங்களும் நான் யார்? அரதேசிகளும் பரதேசிகளும் என்றால் அந்நியராகவும் இருக்கிறோம், பரதேசிகளாகவும் இருக்கிறோம். அந்த உணர்வு இருந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் ஊழியத்தில் பின்தங்க மாட்டோம். Will we keep on moving forward? ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்? மேலே மேலே. ஏன்னா நான் யார்? ஒரு இடத்தில் தங்குவதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை, என்னை ஒரு பரதேசியாக அழைத்திருக்கிறார். பரதேசிக்கு எதிரான வார்த்தை என்ன? சுதேசி. சுதேசி என்றால் சுய தேசத்துக்கு உரியவன், பரதேசி என்றால் வேற உலகத்துக்கு சொந்தக்காரன். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ இந்த உலகத்துக்கோ சொந்தக்காரர்கள் அல்ல. நாம் பரதேசிகள், வேற ஊரை சார்ந்தவங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, என் வீடு இங்கே இல்லை, என் ஊர் இது இல்லைன்னு தெரிந்தால் நான் என்ன செய்வேன்? அந்த ஊரை பற்றியே யோசித்து உட்கார்ந்துருப்பேன்ல. அந்த இடத்தை குறித்து என்னுடைய தேசம் மேலே இருக்கிற அந்த உணர்வோடு நான் நடந்தால் ஒரு நாளும் என்னுடைய அழைப்பில் நான் தங்கிவிட மாட்டேன், ஒரு நாளும் நான் எங்கேயும் இருந்து விட மாட்டேன். யாரும் என்னை ஒரு இடத்துல பிடித்து வைக்க முடியாது. ஏன் எனக்கு பிடித்து வைக்க முடிகிறது என்றால் எனக்கு அந்த உணர்வு இல்லை. என்ன இருக்கணும்? நான் மேஷைக்கில் குடியிருந்தது, சஞ்சரித்தது போதும். கேதாரின் கூடாரங்கள் குடியிருந்தது போதும். சமாதானத்தை வகிக்கிறவனோடு நான் இருந்தது போதும் என்ற உணர்வு வரணும்ல. வராததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம் பரதேசிகள் என்பது என்ன பண்ணுறோம்? வசதியாக, கன்வீனியன்ட்லி வி ஃபர்கெட் இட். வசதியாக என்ன பண்ணுறோம்? மறந்து விடுகிறோம். ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நீங்களான யார்? பரதேசி. அப்படின்னா பரதேசியை பற்றி உங்களுக்கு எனக்கும் ஒரு அறிவு வேண்டும். ஏன்? அப்போ தான் ஊழியத்தில் அழைப்பில் நாம் தங்கி விட மாட்டோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பரதேசி என்றால் அவனுடைய முதல் அனுபவம் என்ன தெரியுங்களா? ஒரு எளிமையான வாழ்க்கை. பரதேசியோட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பரதேசிக்கு முதல் அனுபவம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஊர் அவனுக்கு சொந்த ஊர். தேவன் நமக்கு யோசித்து பாருங்க, ஒரு 2 சென்ட் இடம் நமக்கு இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையின் கோல் என்னவாக இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கும்? எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும்னு தோணும்ல. ஒன்று தெரியுங்களா? விசுவாச உலகத்தில் சரி, வெளி உலகத்தை விட்டுருவோம். விசுவாச உலகத்தில் 199% விசுவாசிகளுக்கு எய்ம் என்ன தெரியுங்களா? சொந்த வீடு கட்டிடணும், சொந்த வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார். அவங்களெலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர்கள் மகான்கள். பூமியில் உனக்கு சொந்த வீடு இல்லைன்னா பரலோகத்தில் உனக்கு கர்த்தர் வீடு கட்டலைன்னு அர்த்தம். பூமியில் நீ வாடகை வீட்டில் இருந்தால் பரலோகத்தில் உனக்கு என்ன இல்லை? ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டுறது கர்த்தர் தானே. ஆமாவா? பரலோகத்தில் வீட்டை கட்டுறதா அவர் தானே சொல்லிட்டு போனார். அப்படின்னா அங்கே கட்டுறாருன்னா என்ன அர்த்தம்னா இங்கே கட்டிட்டு வரான். முதல்ல இங்கே கட்டினாதான் அங்கே கட்டிட்டு இருக்காருன்னு அர்த்தமா? அட பாவீங்களா! கோடீஸ்வரனாக இந்த பிரபுக்களாக இருந்தவன்லாம் பிச்சைக்காரனா மாதிரி இந்த நாட்டில் வந்து சுவிசேஷம் சொன்னானே, அவனுக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் கிடையாதா? எல்லாவற்றையும் விட தன் உடம்பை கூட விற்று கொடுப்பதற்கும் ஆயத்தமான எத்தனை பரிசுத்தவான்கள் மிஷனரிகளாக இந்த பூமியில் வந்து தங்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி நீங்கள் நான் இன்னைக்கு நிற்கிறோன்னா அவர்களுடைய தியாகம் தானே. அவன் சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லி அந்த அரண்மனையை பிடித்து கொண்டு உட்கார்ந்துருந்தா இன்றைக்கி நீங்களும் நானும் பண்டாரம் பரதேசியோட கேவலமால வாழ்ந்துட்டுருப்போம். அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் இடமே இல்லையா? எப்படி போகுது பாருங்களேன் உபதேசம். கடைசியில் வஞ்சிக்கிற உபதேசம் என்ன சொல்லுது தெரியுங்களா? உனக்கு பூமியில் சொந்த வீடு இல்லைன்னா பரலோகத்தில் உனக்கு என்ன இல்லை? சொந்த வீடு. கேட்க நல்லா இருக்குல்ல? அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எனக்கு 7 வீடு இருக்குது பூமியில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் பரலோகத்தில் எத்தனை இருக்குது? எனக்கு
அங்கே போய் கூட இங்கேருந்து போகும்போது டூலெட் போர்டோடு தான் நம்மால் போவான். ஏன்னா 7 வீடு கொடுப்பாரு, இங்கே 7 வீடுன்னா அங்கே 7 வீடு இருக்கணும்ல. எப்படியெல்லாம் வசனத்தை இன்றைக்கி பிசாசு வந்து வசனத்தை போதிப்பதை தடுப்பதில்லை, வசனத்தை தப்பு தப்பாக போதிப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறான். இன்றைக்கி வசனங்களை சொல்லாதன்னு பிசாசு தடுப்பதில்லை, ஊழியம் செய்யாதன்னு தடுப்பதில்லை. யாருடைய விருப்பத்தில்? உன் சுய விருப்பத்தில் உன் இஷ்டம் போல செய் என்பது தான் நம்ம இன்றைக்கி தூண்டுகின்ற ஒன்று. நீங்களும் நானும் ஒரு ஊழியத்தில் ஒரு இடத்துல தங்காமல் இருக்க வேண்டுமானால் முதல் அனுபவம் என்ன தெரியுங்களா? we are so honest. நீங்களும் பரதேசி முதல் அனுபவம் என்ன? ஒரு எளிமையான வாழ்க்கை. ஆனால் நம்மளால் என்ன சொல்கிறாங்களா? நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ ராஜாவோட பிள்ளை, ஆனால் எப்படி தான் இருக்கணும்? ராஜா மாதிரி தான் ஏன் ட்ரெஸ் பண்ணணும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணது தப்பு இல்லை, நன்றாக ட்ரெஸ் பண்ணது தப்பு இல்லை. ஆனால் கவனம் அதுவாக இருந்தால் யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 1வது சண்டே 2வது சண்டே கம்யூனியன் சர்வீஸ் வச்சுங்களேன், 1 நாள் 2 நாள் 3 நாள் முன்னாடி ஆயத்தம் பண்ணணும்ல, ஆமாவா? அதை செய்கிறதில்ல. எந்த சாரியை கட்டிட்டு போகிறதுங்கிறதுக்கு கஞ்சி போட்டு இழுத்து வைக்க தெரியுதில்ல, எந்த துணி போட்டு போகணுன்னு முதல் நாளே எடுத்து வைக்க தெரியுதில்ல. அப்படின்னு நம்ம எதில் ஆயத்தமாக இருக்கிறோம்? அதுதான் தவறு. அதாவது நல்ல ஆடை உடுப்பது ஒன்றும் தப்பு இல்லை, பாவம் அல்ல. ஆனால் அது என் பரலோகத்து தரிசனத்தை தடுப்பதாக இருக்குமானால் அது கண்டிப்பாக எனக்கு வேண்டாம். யோவான் ஸ்நானனை பற்றி வேறும் சொல்லுகிறது. இயேசு கேட்கிறார், நீங்கள் வனாந்திரத்துக்கு எதுக்கு போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷங்களை பார்க்க போனீங்களோ? அவன் எங்கே இருக்கிறான்? மாளிகையில் இருக்கிறான். இயேசு சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டின் பாஷையில் நான் பேசுகிறேன். யோவான் ஸ்நானன் எங்கே இருந்திருக்கணும்னு சொன்னால் அண்ணா நகரில் ஃபார்ஷாக ஒரு ஃப்ளாட்டில் தான் இருந்திருக்கணும். ஃப்ளாட்டில் கூட இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட் ஹவுஸில் தான் அவர் இருந்திருக்கணும். ஏனென்றால் ஒரு பாஸ்டர் பிள்ளை அவர். அம்மாவா? அம்மா தானே. யோவான் ஸ்நானன் யார்? ஒரு பாஸ்டர் புள்ள இல்லை. பாஸ்டர் புள்ள வனாந்திரத்தில் ஒட்டக மாதிரி சட்டையை போட்டு சுற்றலாமா? அதுதான் இயேசு சுட்டி காட்டுகிறார். வனாந்திரத்துக்கு எதுக்கு போனேன்? மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறவனாக யோவான் இருந்திருந்தால் எங்கே இருந்திருப்பான்? அவன் அரசர்களுடைய மாளிகையில் உட்கார்ந்துருப்பான். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்? வனாந்திரத்தில் குடியிருந்தானே. ஏன்? அவனுக்கு தெரியும் நான் யார்? ஒரு பரதேசி, ஒரு ஆசாரியனுடைய மகனாக. அவன் என்ன செய்யலை? அதில் கிடைக்கிற மேன்மைகளை அனுபவிக்க விரும்பவில்லை. இயேசு வாழ்ந்த நாட்களில், யோவான் ஸ்நானன் இருந்த நாட்களில் ஆசாரியன் என்பவன் த ரிச்சஸ்ட் பீப்புள் இன் ஜூடேயா, யூதேயாவிலிருந்து பெரிய பணக்கார கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் ஆசாரியர்கள். இன்னைக்கு இருக்க மாதிரி தலகாஞ்சி போன பாஸ்டர்கள் நினைக்கலாம். எல்லாருமே எங்கே இருந்தார்கள்? அவர்கள் அவ்வளவு செல்வ செழிப்பில் வாழ்ந்தார்கள். அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளையாக பிறந்த யோவான் ஸ்நானன் எத்தனை மகத்துவத்தோடு இருந்திருக்கணும் பாருங்க. அவன் எங்கே? ஏனென்றால் அவனுக்கு தெரியும் நான் யார்? ஒரு எளிமையான வாழ்க்கை. ஒட்டகமயிராக இருக்கட்டும், இல்லை மயிறு செய்த கச்சையாக இருக்கட்டும், இல்லை வெட்டுக்கிளி காட்டு தேனாக இருக்கட்டும், எல்லாமே எளிமையின் அடையாளங்கள். இன்றைக்கி நம்முடைய உணவாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படிலாம் தானே காட்டுறோம். வெள்ளை ஜிப்பா போடக்கூடிய அந்த தலைநகர ஜிப்பா மாற்ற பாஸ்டர்ஸை கூட சொல்லுகிறேன். காரில் இருந்து ஒரு பாஸ்டர் ஒரு முறை இறங்குகிறார். இந்த தலைநகர ஜிப்பா மாதிரி ஜிப்பா போடுற ஆள். இவர் இறங்கிட்டு அவருக்கு முன்னாடி இன்னொரு தலைநகர ஜிப்பா கார்லேருந்து இறங்கி போகுது. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வராங்க. முன்னாடி ஒரு சீனியர் பாஸ்டர் கார்லேருந்து இறங்கி போகிறாரு. பின்னாடி ஒரு கார் வந்து நிற்குது, அதுலேருந்து இன்னொருத்தர் இறங்கி போகிறாரு. இவர் கூட வரவர் கேட்குறாரு, தம்பி முன்னாடி போகிறாருல அவர் ஜிப்பா ஏன் பின்னாடி சுருங்கலை? அந்த காரில் உட்காந்த ஜிப்பா சுருங்கும்ல, முன்னாடி போகிற ஒரு ஜிப்பா சுருங்கலை. எதில் இருக்குது பாருங்க போகாமல். இவருக்கு ஜிப்பா ரெண்டும் வெள்ளை போடுற கேஸ் தான். இதில் இவர் ஜிப்பா என்னவா ரிங்கிள் வருதான், அது ரிங்கிள் வரலையாம். கூட வர்றவர் சொன்னார், அவர் போட்டிருக்குது ரிங்கிள் ஃப்ரீ ஷர்ட். அது இது சுருங்காத துணியில் அவர் ஜிப்பா போட்டிருக்கிறாரு. உடனே கேட்டார், நமக்கு கிடைக்குமா தம்பின்னாரு. ஒரு 2000 ரூபா அப்படி வெட்டுங்க, அவங்களுக்கு ஜிப்பா வாங்கி தரேன். 2000மா? அந்த பாஸோட பையன் பேரெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்படிலாம் வழி இல்லை, அதனால் துட்டு கொடுங்க, உங்களுக்கு நான் வாங்கி தரேன். வெள்ளை சட்டை போட்டால் கூட நமக்கு சுருங்கான சட்டெல்லாம் கேட்குறோம். யோசித்து பாருங்கள். கம்யூனியன் சர்வீஸ்னால் எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தானே வராங்க. இப்போ பெந்தகோஸ்து சபைகளில் யாராவது 25 ரூபா அந்த கண்டாங்கின்னு சொல்லுவான் தெரியுங்களா, அதை கொடுத்துட்டு வராங்களா? அதுவும் 2500 ரூபா வெள்ளையில் தானே வரோம்ல. கட்டுவது வெள்ளை, அந்த வெள்ளை கூட எவ்வளோ இருக்கணும்? ஜிலு ஜிலு மினுமினு தானே இருக்கணும் எதிர்பார்க்குறோம். அப்படின்னா நாம் இன்றைக்கி எங்கே என்ன வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டோம்? நகை எடுத்துட்டோம்னு சொல்கிறோம், ஆனால் அந்த புருவத்தில் இன்னும் கை வைக்கிறத நிறுத்தலை. யோசித்து பாருங்கள், இன்னும் ஃபேஷியல் பண்ணுறது நிறுத்தலை. ஆமாம் தானே? அப்புறம் எதுக்கு நகை எடுத்து மாத்திரம் என்ன லாபம்? பொட்டு வைக்கிறதில்ல, பூ வைக்கிறதில்லன்னு சொல்கிறோம். பூ போட்ட பிரிண்டிங் சாரி கட்டுறோம்ல, அது தெரியும், தப்பு இல்லையா? தேவன் படைத்த பூவை தலையில் வச்சா பாவமா? மனுஷன் போடுற பூ பிரிண்டர் கடவுள் கட்டினா அது பாவம் இல்லையா? என்னையா சட்டம் இது?
எளிமை என்பது நம்ம என்ன பொருளை பயன்படுத்தணும் இல்லை, அது எங்கே இருக்கணும்? மனதில் இருக்கணும். பரதேசி என்றால் அவன் என்ன வாழ்க்கை வாழுகிறான்? கானான் தேசமே ஆபிரகாமுக்கு சொந்தம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் அவன் மாத்திரம் இல்லை, அவனுடைய பிள்ளை அப்படிதான் போட்டிருக்குது. ஆபிரகாம் யாரோடும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இங்கே இருந்தானா கூடாரங்களில் குடியிருந்தான் போட்டிருக்கல. ஏன் அவனுக்கு ஒரு கல் வீடு கட்ட தெரியாதா? ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கட்ட தெரியாதா? ஏன் நம்ம இருக்கல? அவன் சொல்லுகிறான், நான் யார்? ஒரு பரதேசி. என் வீடு எங்க இருக்குது? அஸ்திபாரம் உள்ள நகரம் மேல இருக்குது. இந்த ஊர்ல அஸ்திபாரம் போட்டா சுனாமி வர வேண்டாம். ஒரு 0.56 ரெக்டர் அப்படி குலுங்கினா போதும், எல்லா வீடுங்களே வந்துடும், அவ்வளவுதான். ஆனால் இதுக்கு நம்ம போடுற ஃபவுண்டேஷன் பார்த்துருக்கீங்களா? ஒரு முறை சென்னையில் ஒரு இடத்துல ஒரு வீடு டெடிகேட் பண்ணாங்க. அவன் போய் என்ன கூப்பிட்றான் பாருங்கள். வீடு டெடிகேட் பண்ண யாராவது நீ ஜிலுஜிலுன்னு இருப்பா கிலுகிலுன்னு இருப்பான்னு சொல்கிற ஆளை கூப்பிட்டாலும் பரவாயில்ல. என்ன கூப்பிட்டு அங்கே பேச சொன்னாங்க. நான் பேசும்போது சொன்னேன், நான் சங்கீதம் 119:54 அடிப்படையாக கொண்டு பேசினேன். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே ஒரு பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. அதாவது இந்த வீடு என்ன வீடு தான்? பரதேசி தங்குற வீடு, சரியா? அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த வீட்டுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டிங்க? பிரதர் 9 அடி போட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 9 அடி பைல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன், கிணுங்காத பிரதர்னார். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், இந்த பூமிக்கு ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது தெரியுங்களான்னு கேட்டேன். நீ போட்டிருக்கிற வீடு இருக்குது, அதுக்கு எங்கே இருக்குது? நீ நெற்குண்டத்தில் போட்டுக்கலாம். நெற்குண்டத்தில் போட்டிருக்கீங்களே, நெற்குண்டம் எங்கே இருக்குது? பூமியில் தானே இருக்குது. பூமிக்கு ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது? He hangeth the world upon nothing. சூனியத்தில் தொங்க வச்சிருக்கிறாரு. 9 அடி ஃபவுண்டேஷன் உன் வீட்டுக்கு இருக்குது, ஆனால் நெற்குண்டத்துக்கு என்ன கிடையாது? ஃபவுண்டேஷனே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அது அந்தரத்தில் தான் இருக்குது. கத்தை அப்படி குலுக்குறான்னா கதை முடிஞ்சு போயிடுனாரு. அவர் மூஞ்சி இவ்வளோண்டு ஆகி போச்சுது. இந்த இவனை போய் கூட்டம் பாரு, வீடு டெடிகேட் பண்ணுங்க, அவர் நினச்சிருக்கணும். அவர் நமக்கு இன்றைக்கி என்ன விரும்புகிறோம் என்றால், ஒரு எளிமையான வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ரொம்ப தூரம். சிபிஐயில் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன். அடிக்கடி நீங்கள் அவர் டிவியில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கேஸ் அவர் டீல் பண்ணார். சிபிஐயில் ஒரு சீனியர் அட்வொகேட், சென்னையில் தான் இருக்கிறாங்க. அவர் அடிக்கடி டிவியில் வந்து கேஸ் சம்மந்தம் அடிக்கடி அவரை டிவியில் காட்டி நியூஸில் காட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு முறை ஒரு பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவர் சிபிஐயில் ஒர்க் பண்ணால் கூட அங்கேயும் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார், அநேகருக்கு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவர் சொன்னார், முன்னாடிலாம் சுவிசேஷம் சொன்னால் கேட்பானுங்க ஆளுங்க, இப்போ சொன்னால் ஒரு மாதிரி நக்கலை பார்த்து, சார் போங்க சார், வேலையை பார்த்துட்டு போங்க சார்ன்றான். என்னன்னு கேட்டால், சார் உங்கள் ஆளுங்களாம் ரொம்ப வசதியாக இருக்கிறான் சார், உங்கள் ஆளுங்களுக்கு ஒரு குறை, நல்ல செழிப்பாக இருக்கிறானுங்க, கிறிஸ்தவனாக மாறினா செழிப்பாகிடலாம். எப்படியா சொல்கிறேன்? அதான் நாங்கள் டிவியில் பார்க்குறோம்ல, உங்கள் ஊழியக்காரன் யாராவது தலைகாஞ்சி போனவன் பேசுகிறானா பாருங்கள், எல்லாம் 3 பீஸ் சூட்டில் தான் பேசுகிறாங்க. ஆம்பளை கூட ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக்கும் போட்டு தானே பேசுகிறான் உங்கள் ஆளுங்க. அப்படின்னா உங்கள் ஆளுங்கள்லாம் உங்கள் இயேசுநாதர் எப்படி வச்சுருக்கிறாரு? வசதியாக வச்சுருக்கிறீரு. நீங்கள்லாம் ஊழியம் செய்ததுக்கு காரணம் என்னென்னா, வசதியாக இருக்கிறதுக்கு தான் ஊழியமே செய்கிறீங்க. எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை நீங்களே நானும் உருவாக்கி, நம்முடைய உருவம் என்ன பண்ணுது தெரியுங்களா? ஜனங்களுக்கு என்ன உண்டாகுது? ஆச்சரியப்படுவீங்க. ஒரு இஸ்லாமிய தம்பியை கர்த்தருக்குள்ளே கஷ்டப்பட்டு ஒரு சகோதரன் கர்த்தருக்குள்ளே நடத்தினார். அந்த தம்பியோட வேலை என்னென்னா, சென்னையில் உள்ள ஒரு பெரிய கார் கம்பெனியில் அவர் வேலை செய்கிறார். அந்த கார் கம்பெனி எப்படின்னா, கோடிக்கு மேலே போகக்கூடிய கார்களை வாங்கி விற்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு முறை ஒரு கார் வாங்கினார், ரொம்ப விலையுறந்த கார், வெளிநாட்டு கார். நம்ம வந்து 5 லட்சம் 6 லட்சம் கார் வாங்கணுன்னா நம்ம தான் போய் ஷோரூமில் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் கோடிக்கு மேலே போனீங்கன்னா அவனே வீட்டில் கொண்டு விட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு போவான். ஒரு கார் வாங்கினாங்க ஒரு உரிமையாளர். அந்த காரை கொண்டு போனது இந்த தம்பியோட வேலை. இவன் இப்போ தான் சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறான். ஒரு இஸ்லாமிய தம்பி சபைக்கு வந்தவன் இந்த காரை கொண்டு விட்டுட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இவரை நடத்தினாருக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் ஒரு குட் பை உங்களுக்கு, இனிமேல் சபையில் என்ன எதிர்பார்க்காதீங்க, கிறிஸ்தவமெல்லாம் அதாவது ஆடம்பர வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க. என்னென்னா அந்த கார் வாங்குறவர் சென்னையில் உள்ள ஒரு ஊழியக்காரர். காரை கொண்டு கொடுத்தவன் கோடிக்கு மேலே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பணம் இருக்குதுன்னா, எத்தனை ஏழைகள் சபையில் இருக்கிறான், எத்தனை ஏழைகள் காசு இல்லாமல் திருமணம் பண்ணுமான எத்தனை பிள்ளைகள் 30 வயசு 32 வயசை தாண்டி எத்தனை பிள்ளைகள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை. உனக்கு இத்தனை கோடியில் ஒரு கார் வேணுமா? ஒரு கம்யூனிஸ்ட் நண்பர், என்னுடைய நண்பர், ஆனால் கிறிஸ்தவத்து மேலே கொஞ்சம் மரியாதை உள்ளவர். அவருடைய பையன் சென்னையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படித்தான், நல்ல ட்ரம்ஸ் பிளேயர். அந்த பையனை கர்த்தருக்குள்ளே மெதுவாக நடத்தினேன். அவங்க அப்பா தீவிரமான கம்யூனிஸ்ட். அவர் சொல்கிறார், டே இந்த அவங்களோட சேராத, உன்னை கெடுத்துருவான் அந்த ஆள். என்னுடைய ஃப்ரெண்டு பையனுக்கு சொல்லி வச்சுட்டான். அந்த பையன் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படித்ததுனால அவனுக்கு சின்ன சின்ன வசனங்கள், சின்ன சின்ன பைபிள் நிகழ்ச்சிகள் தெரியும். நல்ல ட்ரம்ஸ் பிளேயர்.
அந்த நார்த் மெட்ராஸில் நான் எங்கே மீட்டிங் நடத்தினாலும் என்னோட வந்து ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்தான் அந்த பையன். அந்த ஸ்டேஜில் ஒரு நாள் அந்த பையன் ஒரு கேள்வி கேட்டான், அங்கிள் நீங்கள் பேசுறதெல்லாம் சரிதான் பேசுகிறீங்க, ஆனால் ஒரு ஊழியக்காரர் பேச்சு அவர் கட்டுற டை எவ்வளோ விலைன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நான் சொன்னேன், டையே எனக்கு தெரியாது, டையோட விலைலாம் எனக்கு தெரியாதுப்பா. அவன் சொன்னான். அப்போ சொன்னான், எப்போன்னா 85 800 அங்கிள் அந்த டை விலை. அந்த 800 அன்னைக்கு ஒரு குடும்பம் 2 மாதம் பொழப்பு நடத்தலாம். அவர் சொன்னான், ஒரு குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு 2 மாதம் ஆகக்கூடியதை இந்த கழுத்தில் கட்டிட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. இதனால் என்ன பயன் கிறிஸ்தவத்துக்கு? இன்றைக்கி எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த பையன் அப்புறம் திருமணமானான். அப்புறம் அவன் ஊழியங்களுக்கு வர நிறுத்தினான். கடைசியில் அவர் ஊழியத்துக்கு வரல, திருமணம் பண்ணினான். ஒரு 32 வயசுக்குள்ளே சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் அந்த பையன். ரொம்ப வருத்தம் எனக்கு. கர்த்தருக்குள்ள சின்ன வயசில் வந்து கிறிஸ்தவத்தை அறிந்து கூட என்ன செய்ய முடியல, உள்ளே நிற்க முடியாததுக்கு காரணம் என்னை போன்ற நம்மை போன்றவர்கள் தான். நம்முடைய ஆடம்பரங்கள் என்ன பண்ணு தெரியுங்களா? பிள்ளைகளை இல்லை புதுசாக வரவனை சிந்திக்க வைக்கிறது, அவனை கொஞ்சம் தடுமாற வைக்கிறது. சரி, போகட்டும். நீங்களும் நானும் ஒரு இடத்துல தங்காமல் இருக்க வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? நான் ஒரு பரதேசி. முதல் அடையாளம் என்ன? சிம்பிள் லைஃப். சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை உடுக்கிற ஆடையாக இருக்கட்டும், இருக்கிற வீடாக இருக்கட்டும். நம்ம வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா, கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரனுடைய வீடு மாதிரியே இருக்கணும் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம வீடுகள் யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் மண் தரை தான் இருந்தது. மண் தரையில் சாணம் இருக்குது தெரியுங்களா? சாணத்தை கரைச்சி எப்படி மொழி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. அது எவ்வளோ இன்பமாக இருந்தது தெரியுங்களா அந்த காலத்தில்? இன்றைக்கி என்ன தான் கிரானைட் போட்டாலும் நமக்கு எது கலர் ஞாபகம் தான் வருது. பிரிச்சலாம் கிரானைட்டு பார்த்தா என்ன ஞாபகம் வருது? கலரையை போட்டு மேலே வச்சு மூடுறான் தெரியுங்களா? எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு நாள் வரும் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தை எக்கால சத்தத்தில் வரும்போது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதல்ல எழுந்திருப்பாங்க இல்லையா? வெளியே வந்தால் கூட இவனை விட மாட்டானுங்க. கிரானைட்டை போட்டு மூடி வச்சுருக்கானு. நல்ல என்ன பண்ணுவான்னா, அவன் உயிர் வந்தால் கூட உள்ளே தான் கிடப்பானது, வரமாட்டான் வெளியே. அதாவது தப்பித்தவரை அவனுக்கு உயிர் வந்தால் கூட எங்கே வந்துடக்கூடாத ஆள் 65,000 75,000 1 லட்சம் செலவு பண்ணி இன்றைக்கி கலர்களை அழகுபடுத்துகிறார்கள். யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம்.